Exercise 5.5 sixth sum. Cross section of a nuclear cooling tower is in the shape of a hyperbola. So nuclear cooling tower இதுதான். இதோடைய cross section is in the form of a hyperbola ன்னு கொடுத்திருக்காங்க. So இதோடைய cross section அதோடைய 2 dimension நம்ம எடுத்துக்கலாம். So this is equation of the hyperbola. The tower is 150 meter tall. So இந்த tower உடைய height எவ்வளோ 150 meter. So இங்க பாத்தீங்கன்னா இது புக்ல கொடுத்திருக்க diagram. This is x axis and this is y axis. So இங்க பாத்தீங்கன்னா இதோடைய full height tower உடைய full height 150 meter. இப்போ நம்ம எப்படி நம்ம இதை டிவைட் பண்ண போறோம்னா சென்டர்ல இருந்து டாப் இதோடைய distance and சென்டர்ல இருந்து பாட்டம் இதோடைய distance 150 ஈக்குவலா டிவைட் ஆகல. இந்த क्वेश्चनல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. அதாவது இந்த distance இந்த bottom distance இருக்கு இல்லையா lower part உடைய distance இதெல்லாம் பாதி தான் இந்த distance இருக்கணும் சென்டர்ல இருந்து டாப். ஸோ நம்ம 150 எடுத்துருக்கிறதுனால இன்கேஸ் இது 100ன்னு அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா 100ல பாதி 50. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கு பாரு 150ங்கிறது. அண்ட் இப்படியும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் இருந்து 150ல் 2 பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோவர் பார்ட்டோடைய டிஸ்டன்ஸ் 150யோடைய 1 பார்ட் தான் அப்பர் பார்ட்டோடைய டிஸ்டன்ஸ். ஸோ இது 100னா இது 50. அண்ட் ஹைப்பர்போலாங்கிறது இதுதான் ஹைப்பர்போலாவுடைய கர்வ். திஸ் இஸ் அ கர்வ் ஆஃப் த ஹைப்பர்போலா. இப்போ அந்த ஹைப்பர்போலா மேலே ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். சரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர். டவரோடைய டாப் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ சர்க்கிள். இதோடைய டயமீட்டரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x1 நம்ம ரேடியஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டயமீட்டர் இஸ் 2x1. ஸோ x1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2x1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே போல் இந்த பாட்டமுடைய டவர் இருக்கு இல்லையா இந்த பாட்டம் இதோடைய டயமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ரேடியஸ் நீங்கள் x2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் x2 யூ ஹாவ் டு டபுள் இட் பிகாஸ் தட்ஸ் கோயிங் டு பி த டயாமீட்டர். அண்ட் சர்க்கிள் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இல்லை. ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஸ்மாலர் ஒன் அண்ட் திஸ் இஸ் அ பிக்கர் ஒன். நவ் லெட்ஸ் பிளாட் அ பாயிண்ட் ஆன் த ஹைப்பர்போலா. இது ஹைப்பர்போலாவுடைய கர்வ். இது மேலே பாயிண்ட்டை நம்ம அமைக்க போகிறோம். The point P is horizontal distance x1 ன்னு assume பண்ணிக்கோங்க. And the vertical distance is already we have obtained as 50. So x axis இருந்து இதோடைய height நம்ம மெஷர் பண்ணும்போது 15 இருக்கு. First quadrantங்கிறதுனால let it be both the points x1 உம் 50யும் பாசிட்டிவ்லி இருக்கட்டும். And here on the hyperbola மேலே Qங்கிற பாயிண்ட்டை plot பண்ண போகிறோம். x2ன்னு assume பண்ணிக்கோங்க இதோடைய distance. So horizontal distanceங்கிறது x2. Vertical distance ஸோ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் ஹியர் ஆல்சோ. நம்ம ஆல்ரெடி 100ன்னு ஆப்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் 100. சின்ஸ் இட் லைஸ் இன் த 4th quadrant இட்ஸ் கோயிங் டு பி x2, -100. ஸோ ஹைப்பர்போலாவுடைய கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்வ் மேலே அமைஞ்ச 2 பாயிண்ட்ஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அட் த பாயிண்ட் x1, 50. ஸோ எக்ஸுங்கிற பிளேஸில் x1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய்ங்கிற பிளேஸில் 50யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். So you get like this x1 square by 30 square minus 50 square by 44 square is equal to 1. So minus 50 square by 44 square bring it to the right hand side. So positive மாறிடும். 30 square இங்க கொண்டு வந்துடலாம் மல்டிப்ளிகேஷன்ல. LCM எடுங்க. We get 44 square plus 50 square the whole thing divided by 44 square. 30 square இங்க ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க. And now 44 square is 1936. 50 square is 2500. இந்த டினாமினேட்டரில் இருக்க 44 ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ வி ஹாவ் x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இன்ட்டு 1936 ப்ளஸ் 2500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 4436. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x1 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஸ்கொயரை ரைட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே 30 ஸ்கொயர் இருக்குது, அது வெளியே கொண்டு வந்துடுங்க. வி ஹாவ் 30. ரூட்டுக்குள்ளே 44 ஸ்கொயரும் இருக்கும். ஸோ அதை வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் 44. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ ரைட் ரூட் ஆஃப் 4436. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆப்டைன் பண்ணும் போது when we find the square root of 4436 we obtain 66.60. So write 66.60. So ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. You get 1998 divided by 44. So இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா you get 45.41. x1 உடைய வேல்யூ 45.41.
here we have the value of x1. So இதோடைய diameter வேணும்னா நம்ம double பண்ணணும். So double it. Therefore we have 2x1 is equal to, இதை 2 ஆல multiply பண்ணுங்க. 2 1s are 2, 2 4s are 8, 2 5s are 10, 2 4s are 8, 8 plus 1 is 9. So we have 90.82 meter. Therefore the diameter of the top of the tower is 90.82 meter. Now let's substitute the other point on the hyperbola. இன்னொரு பாயிண்ட் ஹைப்பர்போலா மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னது x2, -100. இதையும் நம்ம ஹைப்பர்போலா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன் விச் ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும் போது x2, -100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் மைனஸ் இங்கே yக்கு பதில் -100ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். the whole square divided by 44 square is equal to 1. So minus square பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த minus of 100 square by 44 square ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. we get like this. And after taking LCM, 44 square plus 100 square, the whole thing divided by 44 square, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். And 30 square இங்கே ப்ராடக்டில் மல்டிப்ளை பண்ணும்போது we have 30 square like this. And add பண்ணுங்க 1936, 100 square is 10,000. when you add it up you get 11,936. so இது ஸ்கொயர் பண்ணும்போது we get these two numbers. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது we get 11,936. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க x2 ஸ்கொயர்னு இருக்கு. அது ரைட் சைடு கொண்டு வரும்போது ஸ்கொயர் ரூட்னு கண்டெயின் ஆகும். ஸ்கொயர் ரூட்குள்ள 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது it becomes 30 by 44. and இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் obtain பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் 11,936. ஸோ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஸ்கொயர் ரூட். இதுக்கு ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூ 109.25 வருது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 into 109.25 which becomes 327.75 divided by 44. and இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 327.75 divided by 44. we get x2 is equal to 74.48. இதை டபுள் பண்ணணும். why we double it? because we need the diameter. ஸோ இதை டபுள் பண்ணும் போது இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. we get 148.96 meter. therefore the diameter of the bottom of the tower is 148.96 meter. the diameter of the bottom. ஸோ இது சர்க்கிள். ஸோ இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இதோடைய டயமீட்டர் x2 அப்டைன் பண்ணிட்டோம் ரேடியஸ். ஸோ இதோடைய டயமீட்டர் டபுள் பண்ணுங்கள். we get 148.96 meter. Thank you.